Good morning students. Today we are going to discuss about chapter 3. Okay, name என்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரியாப்பா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம 3rd சாப்டர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அறிமுகம். ஓகேவா? தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அறிமுகம். இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா தரவுத்தளம்னு சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேலாண்மைன்னு சொல்லுவோம், சிஸ்டம் அப்படின்னா அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிப்பா? ஸோ நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் மல்டிமீடியா பற்றி படித்தோம். சரியா? அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு நம்ம சோர்சஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு மல்டிமீடியாவை சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றி படித்தோம். ஓகேவா? ஸோ அடா பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதனுடைய வந்துட்டு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேஜ் லேஅவுட்டை கிரியேட் பண்ணுறது. அப்போ ஒரு டிடிபி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் அடா பேஜ் மேக்கர் அப்படின்ட்டு செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக நம்ம படித்தோம். அது டூல்ஸ்லாம் படித்தோம். ஓகேவா? இப்போ தேர்ட் சாப்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம், உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா நியூ சிலபஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு சாப்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நீ பின்னாடி போகணும் அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நெட்ஒர்க்லாம் வரும், கொஞ்சம் லேட்டடாக வரும். இது ஒவ்வொரு சாப்டரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். நல்லா தெளிவாக நீங்கள் லிசன் பண்ணிங்கனாவே போதும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல டேட்டா அப்படின்னா என்னென்னு தெரியாமல் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து நான் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம டேட்டாஸ், ஸோ அது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்னு சொல்லுவோம். உனக்கு ஆல்ரெடி நீ 11th படிச்சிருக்கோம். டேட்டா அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஒரு அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்டு. அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்போ அதை வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன நம்ம கொடுக்க போகிறோம்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம். அந்த டேட்டாவை அன்ப்ராசஸ்டு அந்த டேட்டாவை நாம் என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ணி நாம் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னா நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ டேட்டாவிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னு சொன்னோம். சரி, நம்ம ஏன்பா நம்ம அந்த டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தோன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, ஃபோல்டர்ஸ் இருக்குது, ட்ரைவ்ஸ் இருக்குது. நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னா நார்மலாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், இமேஜஸ் வச்சுருக்கோம், வீடியோஸ் வச்சுருக்கோம், ஆடியோஸ் வச்சுருக்கோம். ஸோ நிறைய நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்தோன்னா என்னென்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு. இப்போ என்ன சொல்லுவோம்னா நம்ம பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம யூஸர், நம்ம வந்துட்டு பயனர் வந்து பயன்படுத்துறது. நம்ம யூசர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்டு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம். அப்புறம் பெயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம பெயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரா பண்ணுறோம். கேம்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கேம்ஸ் விளையாடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய கேலரி அப்படிங்கும்போது அதில் பிக்சர்ஸை சேவ் பண்ணி வைக்கிறோம். ட்ரைவ்ஸ் அப்படிங்கும்போது அதில் நம்ம ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸாக பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் யாருப்பா மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம கம்ப்யூட்டர் போனோடனே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம், பெயிண்ட் இது பண்ணுறோம், நம்ம வந்து ரைட்டரில் வந்துட்டு இது பண்ணுறோம், கேம்ஸ் விளையாடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வந்துட்டு எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறோம், நம்ம சேவ் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாம் அந்த எடிட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறோமா இல்லையா? இதெல்லாம் யாருப்பா மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா யார் பண்ணுறாங்க? தட் மீன்ஸ் தட் நேம் இஸ் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒரு 4th லெசன் நம்ம டீப்பாக படிச்சிருக்கோம். சரியா? அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம இயக்கமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன நம்ம அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி intermediator between the user and the கம்ப்யூட்டர். ஸோ நம்ம யூஸர், நம்ம தான் யூஸர். சரியா? நம்ம நார்மலாக இருக்கமாலே நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, இப்போ யார் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் யூஸர், பயனர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கும் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டரை வந்துட்டு நம்ம இது பண்ணோமா இல்லையா, ஒர்க் பண்ணுறோமா இல்லையா, நம்ம 2 பேருக்கு இடையில இன்டர்ஃபேஸாக இருக்கிறது, இன்டர்மீடியேட்டராக இருக்கிறது யார் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்கமைப்பு. ஸோ அந்த மாதிரி தான் என்னென்னா நம்ம கம்ப்யூட்டரில் அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் வந்து ஃபைலை சேவ் பண்ணுறீங்களா, அங்கே சேவ் பண்ணுறதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஆனால் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணுறீங்க, அந்த ஃபைலை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க, ஃபைலில் போய்ட்டு ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேவஸ் போகிறீங்க, ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலை போய்ட்டு சேவ் போகிறீங்க. நீங்கள் அதை கமாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனே அந்த டயலாக் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சேவஸ் டயலாக் பாக்ஸ் அல்லது சேவ் டயலாக் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க நீங்கள் கொடுத்தவங்க நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, கொடுத்தோன்னே ரெஸ்பான்ஸை யார் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் பார்ப்பேன் நம்ம கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, மொபைலில் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஓஎஸ் யூஸ் பண்ணுறனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெட்டு யூஸ் பண்ணுறீங்க, எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் அதில் ஓஎஸ் நம்ம நார்மலாக பட்டன் மொபைலில் ஓஎஸ் கிடையாது. ஜஸ்ட்டு சிம் மட்டும் தான் போடும். நம்ம அதில் வந்துட்டு எதுவும் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் கிடையாது, ஜியோவை தவிர. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் நம்ம ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓஎஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம என்ன கேட்டோம்னாலும் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறது வந்து கம்பேட்டிபிளாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம். சரியா, நம்ம யூஸருக்கு வந்து நம்ம நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம மொபைலில் கம்ப்யூட்டரில் எப்படி ஓஎஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இருக்கும், எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்கப்பா. சரி, அப்போ கம்பெனிஸ் பார்த்தோன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸ்லாம் இருக்குது, டிசிஎஸ், சிடிஎஸ் அந்த மாதிரிலாம் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்னு சொல்கிற மாதிரியா, நீங்களும் கூட உங்கள் அக்கா தம்பியெல்லாம் அக்கா அண்ணாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க, கேட்டிங்கன்னா தெரியும். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, படிச்சுட்டு அவங்க காலேஜில் படிச்சுட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டோன்னா நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம்பாங்க. நீ வந்து காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கும் போதே ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேக் எண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பின்னாடி சர்வர் சைடில் பண்ணுறது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்டுப்பா. நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா, நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டர் போகிறோம், பெயிண்ட் போகிறோம், கேம்ஸ் போகிறோமா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்போ ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம். நம்ம பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு என்னென்னா பேக்கப் எடுத்து உள்ள சர்வர் சைடில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் நமக்கு தெரியும். ஸோ என்னென்னா சி++, ஜாவா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து இன்பில்ட்டடாக கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால தான் நீ எப்போ வந்துட்டு நீ ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுத்தனா உனக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வருது. அதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஓஎஸ்ல இருக்கிறது தான். ஸோ அதெல்லாம் அது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, ஆண்ட்ராய்டு அப்படின்னா அதுக்கு அதே சம் லாங்குவேஜஸ். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு விண்டோஸ் எக்ஸ்பி சொல்கிறோம், விண்டோஸ் 7 சொல்கிறோம், விண்டோஸ் 10 சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த வெர்ஷன்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு வெர்ஷனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா சம் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணினா பின்னாடி பேக்கப் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபோல்டர்ஸ் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்கிற ஓஎஸ்ல இருக்கிற சிஸ்டம் தான். சரி, ஓஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் வந்துட்டு என்னென்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரு. ஸோ நம்ம என்னென்னா இந்த லெசனில் படிக்க போகிறது என்னன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரை பற்றி படிக்க போகிறோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா அமைப்பு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா பயன்பாட்டு மென்பொருள். புரியுதாப்பா. ஸோ இது நம்ம முன்னாடி அடாப் பேஜ் மேக்கர் அப்படின்னு செகண்ட் சாப்டரில் படித்தோம். அது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா. இது நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து நம்ம எப்படி மறுபடியும் வந்துட்டு நம்ம ரெட்ரீவ் பண்ணுறது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, நம்ம அதுக்கப்புறம் வந்து காப்பி பண்ணுறது, இப்போ இது பண்ணுறது எல்லாமே அது உள்ளே இருக்கிற நம்ம வந்துட்டு சர்வர் சைடில் வந்துட்டு நம்ம பண்ணுற சேஞ்சஸ், அது நம்ம எதாவது நம்ம புதுசாக கொடுத்தோம்னா அது எப்படி போய் ஸ்டோர் ஆகுது, நம்ம எதாவது சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க என்னென்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி கம்ப்யூட்டர் வந்துட்டு அது உள்ள அந்த சிஸ்டம் எப்படி பண்ணுது, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டீப்பாக படிக்க போகிறோம்பா. புரியுதா. ஸோ அதுக்கு வந்து சம் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் பேக்கப் இருக்கும். ஸோ அதை பண்ணி வச்சுட்டா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ், நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஏன் நீங்கள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு எப்படி நாம் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நாம் ஸ்டோர் பண்ணுறோம், நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுறீங்க, கமெண்டாக யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது அது யார் அந்த நீங்கள் ரெக்வஸ்ட்டு கொடுக்கும்போது யார் ரெஸ்பான்ஸு கொடுக்குறாங்க, யார் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுதான் வந்துட்டு என்னென்னா அவங்க கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே எப்படி வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு பேக்கப் இது பண்ணுறாங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்னா சம் லாங்குவேஜஸ், சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ப்ரோக்ராமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிபிஎம்எஸ்ஸே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன, அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு என்னென்னா நமக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா. இப்போ நம்ம லெசனுக்குள்ளேயே போக போகிறோம். அவங்க அதான் பாருங்க கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடக்ஷன்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் நம்ம வந்து தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தரவுகளை எல்லாத்தையும் அப்போ நிறையா தரவுகள் இருக்கும். அந்த தரவுகளெல்லாம் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதே, மேலாண்மை பண்ணுறதே, அதுக்கு நம்ம என்ன வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க
பண்ணுறாங்க, அப்படி என்ன மொழியை பயன்படுத்தி பண்ணுறாங்க, அது என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாமா? பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அதோடைய பேசிக் கான்செப்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அறிமுகத்தை கொடுத்துருக்காங்க. பாருங்கப்பா, டிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ டிபிஎம்எஸ்னா என்ன? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ லெட் அஸ் பிரேக் டவுன் தி வேர்ட்ஸ் வாட் தே ரியலி மீன். A database is a place where we store, retrieve and manage data. அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன அப்ரிவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஎம்எஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னா அப்ரிவேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதான் ஷார்ட்டாக நம்ம டிபிஎம்எஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன ரியலாக என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? இஸ் எ பிளேஸ் வேர் வி ஸ்டோர், ரெட்ரீவ் அண்ட் மேனேஜ் டேட்டா. அப்படின்னா இது ஒரு இடம். ஸோ தரவுத்தளம், டேட்டாபேஸ்னால் தமிழில் தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா என்னங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிளேஸ், ஒரு இடம். அப்போ டிஃப்ரெண்ட் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தான் என்ன அப்படின்னா டேட்டாபேஸே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெட்ரீவ் அப்படின்னா மீட்டெடுத்தல், திரும்ப பெறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் மேனேஜ் டேட்டா. அப்போ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அண்ட் அதை எதை நான் சேஞ்ச் பண்ணணும், அண்ட் அதை நான் மேனேஜ் பண்ணுறோம், மேலாண்மை பண்ணணும். ஸோ இது மூணையும் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ் எ டேட்டா தென் அப்படின்னா டேட்டா அப்படின்னா என்னப்பா? மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேம், யுவர் ஃபேவரட் கலர் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேட்டானா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரே மீனிங் தான். அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு செல்வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்வி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? நம்ம செல்வி, கலைவாணி இப்படி நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த ரெண்டு நேம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுது? ரெண்டே நம்ம நேம்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணாமல் வெறுமா நான் நேம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு டேட்டா. சாக்லேட்டு, ஒரு ஐஸ்கிரீம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பென்சில், பென்னு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸ், ஒரு பொருளை சொல்கிற மாதிரி அது எல்லாமே வந்துட்டு ஒரு டேட்டா தான். ஸோ அந்த டேட்டா வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அப்போ சாக்லேட் அப்படின்னா ஒரு சாக்லேட், அது சாப்பிட்ற பொருள், ஓகேவா? அதே மாதிரி ஆப்பிள் அப்படின்னா சாப்பிட்ற பொருள், பென்சில் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், data like astronomical data that scientists handle, everything comes under database. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னது ஒரு நார்மலான ஒரு நம்ம என்ன ஒரு திங்ஸு சொல்லலாம், ஒரு ஃப்ரூட் நேம் சொல்லலாம், அல்லது ஒரு கலர் நேம் சொல்லலாம், அதில் ஸ்டார்ட் பண்ணி சயின்டிஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சஸில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்குமே அவங்க பண்ணுற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபுல்லாக டெய்லி வந்துட்டு கொடுக்குற அந்த டெய்லி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்குமே நம்ம எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு டேட்டாபேஸ். இப்போ நம்ம ரெட்டு, ப்ளூ, க்ரீன்னு சொல்கிறோம், இதெல்லாம் என்னது? கலரு, ஓகேவா? அதே மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னது? ஃப்ரூட்டோட நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பென்சில், பென் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்துட்டு ரைட்டிங் ஒர்க்குக்காக பண்ணுற டூல்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக டேட்டாங்கிறது ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ நம்ம கலர் அப்படிங்கும்போது வந்துட்டு டேட்டா பேஸு. ஸோ அந்த கலருக்குள்ளே தான் உங்களுக்கு ரெட்டு, ப்ளூ, க்ரீன்லாம் இருக்குது, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சாதாரண இதில் இருந்துட்டு நம்ம நார்மலாக ஃபைனலாக சயின்டிஸ்ட் வரைக்கும் இருக்குங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம், ஒரு தளம் தான் என்னென்னா உனக்கு டேட்டா பேஸே அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் refers to a set of programs to manage the data we have with various actions like storing, retrieving, filtering, etc. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கலர் அப்படின்னு ஒன்று இருக்குது, நேம்னு இருக்குது, ஃபுட்டுன்னு இருக்குது, ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா டேட்டா பேஸ். அப்போ அதுக்குள்ளே டேட்டா பேஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும். சரி, கலர்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ இல்லை இருக்கும், ஃபுட்டுனா வந்துட்டு நம்ம ரைஸ் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோமா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிஸ்டமுக்குள்ளே போடுறோம், சரியா? அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ஒரு சிஸ்டமுக்குள்ளே போட்டு என்ன பண்ணுறோம், அதை நம்ம என்ன மேனேஜ் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஏதாவது ஆட் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிறத சேஞ்ச் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். அப்போ அதில் அப்புறம் வந்துட்டு நம்ம அதை ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணுறோம், இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுதான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் தி டேட்டா வி ஹேவ் வித் வேரியஸ் ஆக்ஷன்ஸ் லைக் ஸ்டோரிங், retrieving, filtering, etc. filtering அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம வந்து வடிகட்டுறதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வேணாங்கிறது என்ன பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வேணாங்கிறத அப்படியே விட்டுருவோம். ஸோ அதான் வந்து ஃபில்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு டெஃபினேஷன், செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் தி டேட்டா, ஓகேவா? இதுதான் வந்துட்டு டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்ட்டு உங்களுக்கு அது மீனிங் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா? ஸோ நிறைய வந்துட்டு உங்களுக்கு டிபிஎம்எஸ் வந்து இருக்குது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னா உனக்கு ஒன்றும் கிடையாது,
சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதில் நம்ம இந்த லெசனை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற வந்துட்டு டிபிஎம்எஸ் வந்து 2 கான்செப்ட், 2 டிபிஎம்எஸ் கான்செப்ட் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா MySQL அண்ட் Oracle நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா MySQL, Oracle. இந்த லெசனை நீங்கள் எதை பற்றி படிக்க போகிறீங்க, எந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா MySQL. பின்னா நம்ம டீப்பாக படிப்போம், MySQL பற்றி நம்ம படிப்போம். சரியா? ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். புரியுதாப்பா? இதுதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன். ஏன் நம்ம இதை வந்துட்டு இதை ரெண்டை வந்து நம்ம வந்து ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன பண்ணுறது, கிவிங் ப்ரொடக்ஷன் டு டேட்டா, யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூசர்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து பாதுகாப்பு. நம்ம வந்துட்டு நம்ம டேட்டா வந்து மிஸ் ஆகாது, வேறு யார் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அதில் எந்த வந்து டூப்ளிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு சேஃபாக செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. யூசர் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம யூசர் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்கு நீங்கள் ஒரு இது வந்து ஒரு ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. ரெஸ்பான்ஸ் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கேட்குறீங்களோ உடனே ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா? ஸோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா அது ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் இந்த ரெண்டை வந்து நம்ம ஃபெமிலியராக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டிபிஎம்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மெயினாக இந்த லெசனை நீங்கள் படிக்க போகிற டிபிஎம்எஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு MySQL. ஓகேவாப்பா? இதுதான் வந்துட்டு உனக்கு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சுதா? ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றும் கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட்டான நம்ம பல வகையான தரவுகளை வந்து சேமிக்கிறோம். அதை சேமித்து வைக்கிறதுக்கான இடம் வந்து டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். ஸோ சேமித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருந்தால் அது ஒரு யூஸும் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, அண்ட் எதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு என்ன மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜ் தான் என்னன்னா உங்களுக்கு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா வந்து மேனேஜ் பண்ணினேன் அப்படின்னா ஸோ அந்த சிஸ்டமுக்கு பேர் தான் என்னென்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதை வந்து நம்ம சிஸ்டம் என்ன பண்ண மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் சம் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லாங்குவேஜஸ்க்கு என்னென்னா நாம் என்னென்ன அப்படின்னா ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் என்னென்னா MySQL, Oracle. இந்த லெசன் நான் படிக்க போகிறது பார்த்திங்கன்னா MySQL பற்றி படிக்க போகிறேன். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உனக்கு ஈஸியாக நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் புரியலனா இந்த எக்ஸாம்பிள் சொன்னாடி கூட உனக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் இருக்குது இல்லையா? நம்ம பேங்க் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா? நல்லா லிசன் பண்ணு. ஸோ டேட்டா அப்படின்னா இங்கே வந்து டேட்டாங்கிறது என்னென்னு சொல்கிற மாதிரி. ஸோ டேட்டா அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேங்க் இருக்குது, ஒரு பேங்க்கில் ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த பிரான்ச்சில் பார்த்தோன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, நிறைய வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டேட்டாப்பா. சரியாப்பா? அப்போ நான் போகிறேன், நீங்கள் போகிறீங்கப்பா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டேட்டாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணுறோம். சரி, நான் போனேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், உனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா? அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பேர் தான் டேட்டா பேஸு. அப்போ டேட்டா அப்படிங்கிறது நான் போகிறேன், அப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே வந்து சேவ் ஆகி இருக்குன்னா எனக்கு கொடுக்கப்படுற ஒரு அக்கௌண்ட் நம்பர். இப்போ என்னோட அக்கௌண்ட் நம்பரில் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட நேம் இருக்கும், என்னோட அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு, எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்கேன், டெபிட் பண்ணியிருக்கேன், என்னோட என்டையர் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா என்னோடைய பர்டிகுலராக அந்த டேட்டா பேஸான அந்த அக்கௌண்ட் நம்பர். அப்போ அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது டேட்டா பேஸு. ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு என்ன மாதிரி எப்போ எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அப்போ என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் என்ன லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிரான்ச் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் என்ன அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட்டாக நிறைய அக்கௌண்ட் கூட வச்சிருக்கலாம். அப்போ அந்த எல்லா அக்கௌண்ட் நம்பரையும் நான் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணுறேன் ஒன்றும் கிடையாது. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், என் அக்கௌண்ட்லேருந்து நான் வந்துட்டு ஏடிஎம்மில் போய்ட்டு அமௌண்ட் எடுக்கிறேன், அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணுறேன். ஸோ வித்ட்ராவல் நான் அமௌண்ட் எடுக்கும்போது என்னென்னா எனக்கு அமௌண்ட் வந்து குறையுமா இல்லையா? அப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு மெயின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அக்கௌண்ட்டு குறையணும். இப்போ நான் எடுத்தோடனே நான் வித்ட்ராவல் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுனா, இப்போ நான் 10,000 வச்சுருக்கேன்னா 5,000 எடுக்கிறேன்னா மிச்சம் என்ன ஆகணும், எனக்கு 5,000 வரணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. நான் அல்லது எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் நான் போடுறேன் அப்படின்னா 10,000 இருக்குன்னா அமௌண்ட் ஒரு 5,000 போட்டோன்னா 15,000 மாறணும். ஸோ இது எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி டிபிஎம்எஸ் வந்துட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேரு. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. இப்போ நம்ம போய் பண்ண போகிறோமா கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமுக்குள்ளே போட்டு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சிருவேன். சரியா? ஸோ ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுவேன்னா எல்லாத்தோட அக்கௌண்ட் நம்பரையும் ஒரு சர்வரில் போட்டுட்டு நான் என்ன பண்ணினா ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளே நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் வந்துட்டு
ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, சரி நான் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு என்னால் என்ன பண்ண முடியாது. நான் வந்துட்டு கிரெடிட் ஆகுதா, டெபிட் ஆகுதா வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நான் வாட்ச் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா, நீங்கள் அமௌண்ட் எடுத்தாலும் சரி, போட்டாலும் சரி, அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் என்னென்னா உனக்கு டிபிஎம்எஸ்ஸே. புரிஞ்சுதா? இப்போ நல்லா உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னென்னு அப்படின்னா உனக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? தரவுகளை எல்லாத்தையும் மேலாண்மை பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்துட்டு ஒரு அமைப்பு மென்பொருள் தான் வந்துட்டு உனக்கு தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் வந்து டீப்பாக கொடுத்துருக்காங்க. சரி, மேலே வந்துட்டு நாம் ஏன் வந்துட்டு அந்த டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறது, கான்செப்ட் அப்படின்னா என்ன, மீனிங் சொன்னாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா மீனிங் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினேஷன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. எ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேசஸ். ஸோ கொடுத்துருக்காங்களாப்பா? அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, இட் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா அமைப்பு மென்பொருள். எதுக்காக அப்படின்னா கிரியேட்டிங். ஸோ கிரியேட்டிங் அப்படின்னா வந்து நம்ம என்ன நம்ம உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மேனேஜிங் டேட்டா. மேனேஜிங்னா நம்ம மேலாண்மை. டேட்டாபேசஸ் அப்படின்னா தரவுத்தளம். அப்போ தரவுத்தளங்களை மேலாண்மை செய்வதற்கான ஒரு அமைப்பு மென்பொருள் தான் என்ன சொல்கிறாங்க, தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த வேர்டுலேயே உங்களுக்கு வந்துடும். சரியா? அப்போ டிஃப்ரெண்ட் டேட்டாபேசஸ் இருக்குது. அந்த டேட்டாபேசஸ் எல்லாத்தையும் நான் என்ன மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் என்னென்னா, ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு உனக்கு என்னென்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க்குப்பா. தி டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் வித் சிஸ்டமேட்டிக் வே டு கிரியேட், ரெட்ரீவ், அப்டேட் அண்ட் மேனேஜ் டேட்டா. அப்போ சிஸ்டமேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே வரும் உனக்கு சர்வர் சைடு. அப்போ சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணுறதே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு 10 பேஜ் வந்து நோட்ஸ் எடுக்கிறோம், நாளைக்கு 10 பேஜ் எடுக்கிறோம். இந்த பேப்பர்ஸை மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணுறது வந்துட்டு என்னன்னா மேனுவலாக பண்ணுறது. ஸோ இதையே நான் சிஸ்டமில் பண்ணுறேன். நான் சிஸ்டமில் அதை டைப் பண்ணி 10 பேப்பர் 20 பேப்பரில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை சிஸ்டமில் டைப் பண்ணி நான் அதை வந்துட்டு ஹார்ட் காப்பி நான் ஒரு பேப்பரில் யூஸ் பண்ணி சிஸ்டமை யூஸ் பண்ணி அதை நான் வந்துட்டு டைப் பண்ணி அதை நான் வந்துட்டு ரெட்ரீவ் பண்ணேன் அப்படின்னா அதுதான் என்னென்னா சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். அப்போ சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற எல்லாமே சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். நான் மேனுவலாக பண்ணுறது எல்லாமே வந்து மேனுவல் ப்ராசஸ். அப்போ நான் சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது, ரெட்ரீவ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது அண்ட் மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னென்னா நாங்கள் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா உனக்கு இம்பார்ட்டன்ட்டு 2 மார்க்கு. பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீ எழுதணும். அப்போ டிபிஎம்எஸ்னால் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி எழுதணும். ஸோ டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்களாப்பா? ஸோ இங்கே தமிழில் பாருங்கள் வரையறை. தரவுத்தள மேலாண்மை அமைப்பு என்பது தரவுத்தளங்களை உருவாக்க மற்றும் நிர்வகிப்பதற்கான ஒரு அமைப்பு மென்பொருள் ஆகும். டிபிஎம்எஸ் பயனர்கள் மற்றும் நிரலர்களுக்கு தரவுகளை உருவாக்க, மீட்டெடுக்க, புதுப்பிக்க மற்றும் நிர்வகிப்பதற்கான ஒரு முறையான வழியை வழங்குகிறது. அப்போ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது நம்ம தரவுத்தளத்தை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு மென்பொருள்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நம்ம நிரலர் அப்படின்னா வந்துட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பி அதை என்ன பண்ணணும், மீட் எடுக்கணும். ஸோ மீட் எடுக்கிறது, அதில் ஏதாவது அப்டேட் பண்ணுறது, சேஞ்சஸ் பண்ணுறது அண்ட் வந்து அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது. இது எல்லாமே என்ன பண்ணலாம், யூஸரும் பண்ணலாம், ப்ரோக்ராமரும் பண்ணுறோம். சரி பண்ணலாம். யூஸரும் பண்ணலாம், யார் அதை வந்துட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு இது பண்ணாங்க, அவங்க யார் உருவாக்குனாங்களோ அவங்களும் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம், இந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த டிபிஎம்எஸோட ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ். ஸோ எந்த வகை நம்ம என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நம்ம அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாவெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா பேஸ் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் பேர், ஒரு சிஸ்டம் என்னையே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னோம். ஸோ அந்த டேட்டா என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த டிபிஎம்எஸ் வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோமா. ஸோ பாருங்கள், இன் அ டேட்டா பேஸ் we would be grouping only related data together and storing them under one group name called table. ஸோ டேபிள்னா நம்ம அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கலர் அப்படிங்கும்போது நம்ம எல்லோ, க்ரீன், ரெட், ஆரஞ்சு, பர்பிள், நம்ம டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு சொல்கிறோம். சரியா? ஸோ கலர் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே டிபிஎம்எஸ் எப்படி வந்துட்டு டேட்டாஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டட் டேட்டாஸே. ஸோ இட் கலெக்ட்ஸ் ஒன்லி இது ரிலேட்டடு. அப்போ ரிலேட்டட் அப்படின்னா வந்துட்டு பொருத்தமான, அதுக்கு வந்துட்டு என்னென்னா அதுக்கு வந்துட்டு ரிலேட்டடான டேட்டாஸ் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர்னு எடுத்துக்கிறோம். இப்போ கலர்னு கொடுத்துட்டு அது ஒரு நேம் கொடுத்துறோம். சரியா? இப்போ ரெட்டு, க்ரீன், ப்ளூ, எல்லோ அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாம் கலர்ஸோட வெரைட்டிஸ். சரி? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எங்கே ஸ்டோர் ஆகும், ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படிங்கிறது எல்லாமே கலரில் போகும். சரி? அப்போ ரிலேட்டடு. அப்போ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா கலர்னு நான் கொடுத்துட்டு போயிட்டு அதில்
ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வந்துட்டு நான் ஃபுட் நேம் கொடுக்குறேன். சரியா, ஃபுட் நேம் பார்த்திங்கன்னா பிரியாணி. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ கலர்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே பிரியாணின்னு கொடுத்தோன்னா மேட்ச் ஆகுமா? அப்போ மேட்ச் ஆகாது. அப்போ ரிலேட்டடான பொருத்தமான நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதா வந்துட்டு என்ன இந்த டிபிஎம்எஸ். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னா ரிலேட்டடான டேட்டாஸ் வந்துட்டு என்ன கலெக்ட் பண்ணோம். இப்போ நேம் அப்படின்னா நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்துட்டு ராமா, சீதா அந்த மாதிரி என்ன பண்ணோம் உங்களுக்கு நேம்ஸை கலெக்ட் பண்ணோம். கலர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கலரில் வந்துட்டு அப்போ அதுக்கு ஒரு தனியாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த செட் ஆஃப் அந்த டேட்டாஸ் ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து என்ன பண்ணோம்னா கலெக்ட் பண்ணி அதை ஒரு அதை டேபிளில் போட்டு இப்போ கலர் நம்ம கொடுத்தோன்னா அந்த கலரில் போய் ஸ்டோர் ஆகும். நேம் ஏதாவது கொடுத்தோன்னா நேமில் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த மாதிரி வந்து குரூப் பண்ணுறதா என்னென்னா உங்களுக்கு என்ன ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் என்னென்னா உங்களுக்கு டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிலேட்டடாக டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் அந்த இதுதான் என்னென்னா உங்களுக்கு டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர்டு வேர் அண்ட் அண்டர் வாட் நேமு. அப்போ எந்த நேமுக்கு கீழே என்ன மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக என்ன பண்ணலாம் யூஸரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? அது ஒரு டேபிளில் போயிட்டு கலர் அப்படிங்கிறதுக்கு கீழே ஸ்டோர் ஆகுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ கலர்னா அப்போ இந்த கலர் அப்போ க்ரீன் அப்படின்னா அப்போ கலருக்கு கீழே இருக்கும். நேம் இப்போ சீதா அப்படின்னா அப்போ நேமுக்கு கீழே சீதாங்கிறது இருக்கும். ஏஜ் அப்படின்னா இப்போ 28 அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏஜுக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ராபெரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு என்ன நம்ம ஆப்பிள் சொல்லலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் நேமாக இருக்குன்னா நம்ம ஃப்ரூட்டுக்கு கீழே அந்த ஃப்ரூட் நேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ இதுதான் என்ன அப்படின்னா இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் டுகெதர். ரிலேட்டட் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா டுகெதர் டு ஃபார்ம் வித் தி டேபிள். அப்போ ஒரு டேபிள் இருக்கும். அந்த என்னென்னா அந்த ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நேம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், சேமித்து வைக்கிறோம். இது அப்போ ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் எந்த நேமுக்கு கீழே என்ன டேட்டா இருக்குங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்கப்பா. புரிஞ்சுதா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனாக அதோடைய என்ன சொல்லுவாங்க அது எப்படி அந்த டிபிஎம்எஸ் வந்து எப்படி நம்ம இந்த டிபிஎம்எஸ் சிஸ்டம் வந்தது. ஸோ எவல்யூஷன் அப்படின்னா என்னன்னா வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ டிபிஎம்எஸோட வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து நம்ம டிபிஎம்எஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், ஏன் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம், ஏன் வேறு யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா, ஏன் நம்ம டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். சரியா, ஸோ பாருங்கள் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் தி டேட்டா ஸ்டார்டட் பிஃபோர் 40 years இன் வேரியஸ் ஃபார்மேட்ஸ். அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி பிஃபோர் 40 yearsக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுனாங்க, எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அந்த கான்செப்ட் தான் இங்கே ப்ரீஃபாக சொல்ல போகிறாங்க பாருங்கள். In earlier days they have used punched card. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா அப்படின்னா அது எப்படி வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ டேட்டாஸை கம்ப்யூட்டர் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணாங்க, எதை வச்சு ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா பஞ்சுடு கார்ட்ஸு. தமிழில் பார்த்தீங்கன்னா துளையிடப்பட்ட அட்டை அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆல்ரெடி போன வருஷம் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெசன்லேயே பார்த்தோன்னா சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம். நம்ம இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் படிச்சிருப்போம். ஜென்ரேஷன்ஸ் படிச்சுமா இல்லையா, கம்ப்யூட்டரையும் கணிப்பொறியின் தலைமுறைகள் படிச்சுமா இல்லையா. ஸோ அதுலேயே உங்களுக்கு படிச்சிருப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்புட் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோமா இல்லையா, அதுதான் வந்து பஞ்சுடு கார்டு துறையிடப்பட்ட அட்டைன்னு சொல்லுவோம். அதில் தான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஃபைலாக கூட ஒரு டேட்டா ஃபைலுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் சொல்லுவோம். அப்போ அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா யூஸிங் பஞ்சுடு கார்ட்ஸு. சரியா, பஞ்சுடு கார்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபைல்ஸு. ஸோ செகண்டாக யூஸ் பண்ணது ஃபைல்னால் வந்து கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல்ஸ்னால் கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்துட்டு பஞ்சுடு கார்ட்ஸு. செகண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ப்ரீடெசஸர் ஆஃப் டேட்டா பேஸ் சிஸ்டம். அப்போ முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து என்னென்னா நம்ம டிபிஎம்எஸ் வரதுக்கான ஒரு முன்னோடியாக யார் இருந்தாங்க, டிபிஎம்எஸ் சிஸ்டம் வரதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் அந்த கான்செப்ட் தான். அப்போ ஃபைல் சிஸ்டம் வர தான் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஸோ அதில் ஏதோ ட்ராபேக் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக டிபிஎம்எஸ் கான்செப்ட் வந்திருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் டீப்பாக சொல்லியிருக்காங்க வேரியஸ் சக்ஸஸ் மெத்தட்ஸ் இன் தி சிஸ்டம் வேர் இண்டெக்ஸ்டு ரேண்டம் அண்ட் சீக்வென்ஷியல் அக்சஸ்ஸு. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பஞ்சுடு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஃபைல் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் இண்டெக்ஸ்டு. ஸோ என்னென்னலாம் வந்துட்டு வேஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இண்டெக்ஸ்டு யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் யூஸ் பண்ண ஒரு குறியீடு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரி, சிம்பிள் மாதிரி. தமிழில் இண்டெக்ஸ்டு அப்படின்னா குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு தேவையான இடத்துலலாம் வந்து அங்கங்கே செலக்ட் பண்ணுறது. எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை நான் எடுத்துக்கலாம். அண்டு சீக்வென்ஸில் அப்படின்னா ஆர்டரா. ஸோ 10 ஃபைல் இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு 7th ஃபைல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு 2nd 3rd 4th அப்படியே ஆர்டராக வந்து தான் நான் 7th ஃபைலுக்கு வரணும். ரேண்டம் அப்படின்னா நான் டேரக்டாக என்ன பண்ணிக்கலாம்
பதிலாக 7th ஃபைலுக்கு போகலாம். இண்டெக்ஸ்டு அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. நாம் எப்படி ஃபைலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு நேம் கொடுக்குறோமா இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபைல்ஸில் வந்துட்டு நமக்கு அந்த ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நமக்கு டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு லிமிட்டேஷன்ஸ், நமக்கு நிறைய வந்து குறைபாடுகள் இருந்துச்சு. லிமிட்டேஷன்ஸ் வந்து நமக்கு குறைபாடுகள் வந்து வரம்புகள் இருந்துச்சு. சரியா, லிமிட்டேஷன்ஸ்னால் தமிழில் வரம்புகள்னு சொல்லுவோம். இது நமக்கு ட்ராபேக் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி டீப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டியூப்ளிகேஷன், செகண்ட் ஒன் ஹை மெயின்டெனன்ஸு, நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ட்ராபேக்ஸ் இன் ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டம். புரிஞ்சுதாப்பா? ஸோ ஃபைல்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. இதுதான் முன்னோடியாக இருந்தது, ப்ரீடெசஸர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸரை யூஸ் பண்ணி இண்டெக்ஸரு அண்டு ரேண்டம் அண்ட் நான் சீக்வென்ஸில் அக்சஸ்ஸு. ஸோ 3 வேஸில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி 3 வேஸில் வந்துட்டு டேட்டாஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டமில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணாங்கன்னு சொன்னோம். இதில் சம் லிமிட்டேஷன்ஸ்லாம் நமக்கு இருந்தது. அப்படி இருக்கிற 3 லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா டேட்டா டியூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸு, செக்யூரிட்டின்னு சொன்னோம். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 3 வரம்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டா டியூப்ளிகேஷன் அப்படின்னா தரவு நகல்கள், செகண்டு பார்த்திங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அதிக பராமரிப்பு, மூணாவது செக்யூரிட்டினா பாதுகாப்புப்பா. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டியூப்ளிகேஷன், தரவு நகல்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டூப்ளிகேஷனாக வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஒரிஜினல் இருக்கும், அந்த ஒரிஜினலுடைய டூப்ளிகேட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி தான் வந்துட்டு நம்ம டூப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்போ சேம் டேட்டா, ஸோ சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங், thus created multiple copies of same data wasting the spaces. ஸோ சிம்பிளாக நான் கான்செப்ட் சொல்கிற மாதிரிங்க, நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது. ஸோ நம்ம ஃபைல் வந்து ஒரு ஃபைல் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைல் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னோட கம்ப்யூட்டர் வந்துட்டு டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் இருப்பா, 3 டிரைவ் இருக்குப்பா. நான் என்ன பண்ணுறேன்னா டி டிரைவ் இருக்குது. ஸோ டி டிரைவில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டோர் பண்ண ஒரு ஃபைல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்னு கொடுக்குறேன். சரியா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபைலோட நேம், ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபைலோட நேம். நான் என்ன பண்ணுறேன்னா டி டிரைவில் வந்துட்டு அந்த ஃபைல் நேம் இருக்கா, நான் எகைன் டி டிரைவில் போயிட்டு அதே நேமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அதே நேம்லேயே வந்துட்டு நான் இன்னொரு ஃபைல் கொடுக்குறேன். சரியா, அப்போ எஃப் டிரைவில் கொடுக்குறேன். அதாவது சேம் அந்த டிரைவில் தான் என்ன பண்ண முடியாது, நான் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சேம் அந்த ஃபைல் நேமில் வைக்க முடியாது. அப்போ டிஃப்ரெண்ட் டிரைவ்ஸில் நான் என்ன பண்ணலாம்னா சேம் நான் நேமில் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைலை வைக்கலாம். அப்போ இந்த மாதிரி பண்ண எனக்கு என்ன ஆகும், ஒரே ஃபைலு இப்போ ஒரே ஃபைலு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், அல்லது நான் ஒரே கண்டென்ட்டாக இருக்கிற ஒரே ஃபைலை என்ன பண்ணலாம் நான் டிஃப்ரெண்ட் ட்ரைவ்ஸ்லேயும் வைக்கலாம். சரியா, ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட், ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுங்கிறது என்னது என்னோடய ஃபைலு. ஸோ அதில் வந்து கண்டென்ட் இருக்குது, நான் கண்டென்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். சரியா, என்னுடைய இந்த 3rd சாப்டரோட கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, 3rd சாப்டர் அப்படிங்கிற அந்த ஃபைலை வந்துட்டு நான் வந்துட்டு டி டிரைவில் வச்சுருக்கேன். நான் எகைன் என்ன பண்ணுறேன்னா இதையே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா இ டிரைவில் போடுறேன், நெக்ஸ்ட்டு எஃப் டிரைவ்லையும் போடுறேன். அப்போ போடும்போது என்ன ஆகும், சேம் ஃபைல் வந்துட்டு என்னென்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டிரைவ்ஸில் வருது. அப்படி வரும்போது எனக்கு என்ன ஆகும், ஸ்டோரேஜ் இருக்குது இல்லையா, அப்போ ஸ்டோரேஜ் எனக்கு குறையுமா அதிகமாகுமா, கண்டிப்பாக குறையும் இல்லையா. அப்போ சேம் ஃபைல் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஸ்டோர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா அதே டேட்டா தான் நம்ம டிஃப்ரெண்ட்டான இடத்துல வைக்கும்போது என்ன ஆகுனா எனக்கு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அது சேமிச்சு வைக்கிறதுக்கான இடம் வந்து குறையும். ஓகே, அப்போ 10 MB அப்படின்னா எனக்கு ஒரு MB போயிடுது அப்படின்னு என்ன ஆகும்னு ஒரு டிரைவில் வைக்கும்போது எனக்கு வந்துட்டு கம்மியாக தான் வரும். சரியா, 1 கிலோபைட் மெகாபைட் அப்படிங்கிற மாதிரி வரும். இதே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அதிகமான டிரைவில் வைக்கும்போது என்னன்னா எனக்கு ஸ்டோரேஜ் ஒரே இதை வந்துட்டு நான் மல்டிபிள் இதை காப்பி பண்ணும்போது என்னன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து குறையுது. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னா சேம் டேட்டா இஸ் பிளேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அப்போ ஒரே டேட்டா நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் வைக்கும்போது எனக்கு என்னாங்கன்னா எனக்கு அந்த டூப்ளிகேஷன் வருது. ஸோ அதனால் எனக்கு என்னாங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜோட ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு வேஸ்ட் ஆகுது. அப்போ அது ஒரு ட்ராபேக் இது ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹை மெயின்டெனன்ஸு. ஸோ ஹை மெயின்டெனன்ஸ்னால் அதிக பராமரிப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஃபினேஷனு, அக்சஸ் கண்ட்ரோல் அண்டு வெரிஃபையிங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸு காஸ்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரே டேட்டா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நான் அப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைலை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதே ஃபைலில் திருப்பி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுனா அப்போ அதையும் ஒரே ஃபைலில் திருப்பி பார்க்கறதுக்கு என்ன பண்ண நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன பண்ணேன்னா அதுக்கான ஒரு எந்த கண்ட்ரோலும் இருக்காது, அக்சஸ் பண்ணுற கண்ட்ரோல் இது இருக்காது. ஏன்னா நான் வந்துட்டு சேம் இப்போ இன்கேஸ் நான் ஃபைல் நேம் சேமாக ஒரே ஃபைல் நேம் வந்து கொடுக்கும்போது என்னன்னா எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ அந்த டூப்ளிகேஷன் வரும்போது நான் எந்த ஃபைலை பார்க்குறேன், ஸோ இந்த நான் டி டிரைவில்
பார்க்குறேன்னா டிரைவில் பார்க்குறேன்னா எஃப்ல பார்க்குறேன்னா என்ன பண்ண முடியாது, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே ஒரே கண்டென்ட். ஸோ அதில் எனக்கு என்னங்கன்னா பிரச்சனை வரும். அது அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டேட்டா நான் எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸர் வந்துட்டு அதை யூஸ் பண்ணும்பொழுது என்னென்னா நிறைய வந்துட்டு காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நிறையா அது சிமிலராக இது பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம நிறையா ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு சேம் நேமில் இருக்குது அப்படிங்கும்போது அதை அவங்க யூஸ் பண்ணும்போது நான் அதை வந்து அவங்க எதை பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க ஒரே டைமில் என்ன பண்ணலாம், ஒரே ஃபைலை வந்துட்டு மல்டிபிள் ட்ரைவ்ஸ் இருந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும், எதை யார் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் இங்கே பிறகு தமிழில் அணுகல் கட்டுப்பாடு மற்றும் தரவு நிலைத்தன்மையை சரிபார்க்க அதிக பராமரிப்பு தொகை தேவைப்படுகிறது. அப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்படி நிறையா ஃபைல்ஸ் இருக்கும்போது அப்போ அதை வந்து எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது, அதுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறப்ப ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அது செகண்ட் ட்ராபேக்கு. தேர்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, பாதுகாப்புன்னு சொல்கிறோம். அப்போ என்ன லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு தி டேட்டா. அப்போ டேட்டாவுக்கு என்ன ஆகாது, எனக்கு செக்யூரிட்டி கிடையாது. அப்போ என்ன ஆகுனா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அந்த நிறையா ஃபைல்ஸ்லாம் நிறையா டேட்டாஸ் இருக்கும். அப்போ எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த சிஸ்டமில் வந்துட்டு நான் போய் இப்போ பார்க்கும்போது நான் எந்த இப்போ வந்துட்டு டிரைவில் இருக்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கேன், எஃப் ட்ரைவில் இருக்கிறது வந்து அப்படியே இருக்குது, டிரைவில் இருக்கிறது வந்துட்டு நான் ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு ஃபைல் நேம் கொடுத்தா அப்படின்னா அந்த 3லேயே இருக்கும். ஸோ அந்த 3ல் இருக்கும்போது எனக்கு நான் எதில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அப்போ செக்யூரிட்டி கிடையாது. அப்போ யாராவது ஒரு நியூ யூஸர் வந்தாங்கன்னா அவங்க அந்த ஃபைலை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஓப்பன் பண்ணி அந்த 3 ஃபைலில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாமா பண்ண முடியாதா, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த டேட்டாவுக்கு வந்துட்டு எனக்கு கிடையாது, ப்ரொடெக்ஷன் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 இம்பார்ட்டன்ட் லிமிட்டேஷன்ஸ் யூஸ்டு இன் தி by using the file processing system. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படிலாம் நமக்கு வந்து ட்ராபேக்ஸ் இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா DBMS அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போனாங்க. ஸோ அதான் வந்து எங்கே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைட்டில் என்னென்னா, இது ஒரு டைட்டில் லாஸ்ட்டாக இதோட நிறுத்திடுவேன், DBMS கான்செப்டோட முடிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துப்போம். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம DBMS அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போனாங்க. புரிஞ்சுதா? அப்போ 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏர்லியர் டேஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா கம்ப்யூட்டரில் பஞ்ச் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி என்ன பண்ணால் ஃபைல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் என்னென்னா ப்ரீடெசஸர், முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான நம்ம என்ன சொல்ல முன்னோடி என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா DBMS வரத்துக்கு யார் காரணம் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம், அதெல்லாம் வந்து ப்ரீடெசஸர் முன்னோடி அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த ஃபைல் சிஸ்டம்ஸை. ஸோ அப்படி அதில் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டா என்ன பண்ணலாம்னா அதில் அந்த ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ரெட்ரீவ் பண்ணலாம் அண்ட் மேனேஜ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். இருந்தாலும் கூட இதில் சம் லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று டேட்டா டியூப்ளிகேஷன், செகண்ட் ஹை மெயின்டெனன்ஸ், தேர்ட் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்ட்டு ப்ரீஃபாக பார்த்தோம். இதெல்லாம் தான் என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம DBMS அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு நம்ம பின்னாடி ப்ரீஃபாக படிக்க போகிறோம். சரியா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீப்பாக பார்க்கலாமா. ஸோ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு என்ன இன்ட்ரடக்ஷன்லேயே வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். உனக்கு இன்னும் நம்ம நிறைய சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் மெதுவாகவே போகிறேன். சரியா? மெதுவாகவே போகலாம், உனக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்காப்பா? ஸோ நம்ம ஒன்றுமே பார்க்கல, நம்ம 2 கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்னா DBMS அப்படின்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு அதை வந்துட்டு நம்ம ஏன் வந்து அதை படிக்கிறோம், அதனோட யூஸ் என்ன, அதை ஏன் நம்ம படிக்கிறோம், அது எப்படி வந்தது, ஸோ எவல்யூஷன் ஆஃப் DBMS அப்படிங்கும்போது எப்படி DBMS அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஜென்ரலாக புரிஞ்சுதா? DBMS அப்படிங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நம்ம என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர், DBMS இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர் to providing the management for collecting the data. சரியா? டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது அண்ட் என்ன பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது, ரெட்ரீவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் அடங்கி இருக்கிற ஒரு இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் DBMS அப்படின்ட்டு நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் இல்லையா. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸஸ். அப்போ டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த டேட்டாவில் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் அப்படிங்கிறது டேட்டா பேஸு. ஸோ அந்த டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா இல்லையா, அப்போ அதை பண்ணும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா பார்த்தாது, அது நம்ம திருப்பி என்ன பண்ணோம், அதில் வந்துட்டு நம்ம புதுசாக ஏதாவது இன்க்ளூட் பண்ணோம் அண்ட் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அண்ட் நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு நம்ம DBMS அப்படின்னு சொல்கிறோம். லைக் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மொபைலில் இருக்கிற ஆண்ட்ராய்டு OS, ஸோ இது எல்லாம் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா DBMS. அதுக்கான ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். சரியா? சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரியா? அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ அது அந்த தரவுகள் எல்லாத்தையும் நம்ம மேலாண்மை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம
டிபிஎம்எஸ்ஏ தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா? கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் இதோட இருக்கட்டும். தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், உனக்கு ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால என்னென்னா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தெளிவாக கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் கொஞ்சம் தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். அதனால் அந்த நான் கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் தயவு செஞ்சு எடுத்து வை. உனக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேளு. யாருமே இது வரைக்கும் வந்துட்டு எந்த டவுட்டுமே கேட்டதில்லை. அதிலிருந்தே தெரியுது நீ வந்துட்டு கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஏதோ வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு என்னை தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க. ஏமாத்துறீங்க அப்படின்னா உனக்கு தான் லாஸு. எல்லாருமே அப்படி ஒரு சிலர் வந்துட்டு வீடியோவே பார்க்குறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு வீடியோஸ் பார்க்காம இருந்தால் எனக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு மட்டும் தான் லாஸு. தெளிவாக நான் திருப்பி சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கோ. நோட்ஸ் எடுத்துகிட்டு வேணா கூட நீ அந்த நோட்ஸை வந்துட்டு ஒரு டைம் அப்படியே எழுதி பாருங்கள். உனக்கு மைண்டில் அப்படியே நான் சொன்ன கான்செப்ட் அப்படியே மைண்டில் வச்சுட்டு நீ பிடிஎஃப் புக் ஆல்ரெடி நான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட புக்கு நான் உனக்கு வந்துட்டு ஹார்ட் காப்பியாக இல்லைன்னா நான் இந்த சாஃப்ட் காப்பி நான் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். பிடிஎஃப் எடுத்து பாரு. பார்த்துட்டு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்கப்பா. புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவாப்பா? சரிப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.